ஹலோ வியூஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில நான் பார்க்க போறது பிஜி வைஷ்ணவல இருந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026க்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? டிஜி வைஷ்ணவ பொறுத்த வரைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். அதனால வந்து உங்களுக்கு எய்டட் கோர்சஸுமே இருக்கு, செல்ஃப் பினான்சிங் கோர்ஸுமே இருக்கு. உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே தனித்தனியாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமே நீங்க தனித்தனியா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்றது, இங்க டிஜி வைஷ்ணவால எய்டட் கோர்சஸ் என்னென்ன இருக்கு, செல்ஃப் பினான்சிங் கோர்சஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு, யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துமே உங்க டீடைலா பார்த்தலாம். டிஜி வைஷ்ணவா எங்க இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா, சென்னை அரும்பாக்கத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே. ஓகேங்களா? இந்த காலேஜ் பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோ பகுதியில நம்ம எப்படி இந்த காலேஜுக்கு அப்ளை பண்றது, தென் பிளேஸ்மெண்ட்ஸ், தென் ஃபர்தர் ஃபுல் டீடைல்ஸ் பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டிஜி வைஷ்ணவா வெப்சைட் பாத்தீங்கன்னா dgvaishnavacollege.edu.in. இதுதான் வந்து வெப்சைட். ஓகேங்களா? உங்களுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். கிளிக் டு அப்ளைன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி டேரக்டா அட்மிஷன் பேஜ் போயிடும். அட்மிஷன் பேஜ்னா dgvc.in. இதுதான் வந்து அட்மிஷன் பேஜ். ஓகேங்களா? இங்க யூஜி அண்ட் பிஜி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு டீடைலா சொல்றாங்க. கிரெடிட் கார்டு, தென் இன்டர்நெட் பேங்கிங், கியூஆர் கோட், யூபிஐ ஐடி மட்டும்தான், டெபிட் கார்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனது 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகும்னா ஹெல்ப் டெஸ்க் வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லிருக்காங்க. ஹெல்ப் டெஸ்க் @dgvaishnava.edu.in இது கான்டாக்ட் பண்ணலாம். தென் அதே மாதிரி எய்டட் கோர்சஸ்க்கு SC/ST கேண்டிடேட் எல்லாருக்குமே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லா கோர்சஸ்க்குமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் ஆனால் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SC/ST கேண்டிடேட் ஒரு கோர்சஸ்க்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எப்படி அப்ளை பண்றது, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. தென் யூஜி அப்ளிகேஷன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் தனியா, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் தனியா, தென் அதே மாதிரி அதர் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தனியா 3 டிவிஷன்ஸ் அப்ளிகேஷனை பிரிச்சிருக்காங்க. தென் பிஜி அப்ளிகேஷன் தனியா கொடுத்துருக்காங்க. தென் இதுல வந்து பேமெண்ட் ப்ராசஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் செக் பண்ணது தனியா கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களோட டேட்டாஸ், அகாடமிக் டேட்டாஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்றதுக்கு தனியா ஒரு செஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போயிருவோம். உங்களுக்கு யூஜி எய்டட் கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ எக்கனாமிக்ஸ், ஓகேங்களா, பிஏ எக்கனாமிக்ஸ், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல எம்பிசி, தென் எம்ஏஎன் இருக்கு, தென் பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, தென் பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி அண்ட் பிகாம் ஜெனரல். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்குமே 100 rupees சார்ஜ் பண்றாங்க. இங்க அப்ளை சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா அப்ளைக்கு போயிடும். சரிங்களா? எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு. ஏன்னா அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம், செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட்ல டோட்டலா வந்து இங்க 28 கோர்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 rupees வரும். செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு எய்டட் 100, செல்ஃப் ஃபைனான்சிங்னா 300 rupees. இங்க பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், தென் பிகாம் ஜெனரல், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், தென் பிகாம் ஹானர், then BSc Biochemistry, BSc Biotechnology, then BSc Computer Science, BSc Visual Communication, then BSc Mathematics with Computer Application, then BSc Physics and Computer Application, then BCA, BBA with Mathematics, then BCom Bank Management, then BCom Accounting and Finance, then BA Sociology, then BSc Psychology, then BCom Marketing Management, then BCom Finance and Taxation, then BA Journalism, then BSc Statistics, then BSc Data Science, then BCom Computer Application, then BSc Criminology and Criminal Justice Science, then BCom Professional Accounting, then BSc Computer Science and Artificial Intelligence. 28 கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஜில கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுத்துருக்குறது. தென் அதே மாதிரி பிஜி கோர்சஸ் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜில என்னென்ன கோர்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் கோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கொடுத்துருக்கிறது எம்ஏ எக்கனாமிக்ஸ் 200 rupees வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ். தென் MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் 500 rupees. ஓகேங்களா? அதே மாதிரி எம்காம், MCA, தென் MSc மேத்தமெட்டிக்ஸ், MSc கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே 200 rupees. எக்ஸப்ட் MSW தவிர இது எல்லாமே 200 rupees. தென் அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங், செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு MA HRM, ஓகேங்களா, உங்களுக்கு HRM MA வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் 500 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸ். MA ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன், தென் எம்காம், தென் MBA 2500 அப்ளிகேஷன் சார்ஜஸ். தென் MSc பிசிக்ஸ், MSc மைக்ரோபயாலஜி, MSc பயோகெமிஸ்ட்ரி, MSc
biotechnology, then MSc computer science, then MSc IT, then MA English, MSc data science. சரிங்களா, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 250 rupees வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதை பார்த்துருவோம். நீங்களா அப்ளை பண்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க அப்ளை பண்ற ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேஜரா கொடுத்துருக்கிறது, உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டா ரீட் பண்ணுங்க. அதான் ஃபர்ஸ்ட் சொல்றது. நீங்க செப்பரேட் அப்ளிகேஷன் எய்டட் ப்ரோக்ராம்க்கு கேண்டிடேட் செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் ஒரு ப்ரோக்ராமே தனித்தனி தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். நீங்க கேண்டிடேட்ஸ் வந்து 10th ரெஜிஸ்டர் நம்பர் மார்க் ஷீட்ல என்ன இருக்கு, டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ தென் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். அது வந்து சொல்லிருக்காங்க. 10th ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு இல்லை 12th ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நீங்க ஓப்பன் பண்ணணும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு நேம், அப்ளிகண்ட் நேம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க வந்து நேம் எழுதி பேக்ல இனிஷியல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா செக் பண்ணிக்கோங்க சொல்லிருக்காங்க. தென் கரெக்ட் மார்க்ஸ் வந்து 10th 11th 12th கரெக்ட் மார்க்ஸ் என்ட்ரி பண்ணுங்க. தென் கம்யூனிட்டி வந்து கரெக்டா வேலிடிட்டியா என்ட்ரி பண்ணுங்க சொல்லிருக்காங்க. மஸ்ட் எல்லாமே நீங்க எல்லா டேட்டாவும் கண்டிப்பா ஃபில் பண்ணி ஆகணும். இன்கேஸ் இன்கம்ப்ளீட் ஆகிருந்தா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அது மைனாரிட்டி கம்யூனிட்டி காலம்ல நீங்க கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 10th ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகி 10 daysல லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் என்எஸ்ஐடி கரெக்டா என்ட்ரி பண்ணுங்க, ஸ்கூல்ல கான்டாக்ட் பண்ணி என்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் மெரிட் லிஸ்ட் வந்து காலேஜ் வெப்சைட்ல டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் ஒன் அப்ளிகேஷன்ஸ் ஒரு கோர்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன், அதாவது எல்லாமே செப்பரேட்டா தான் நீங்க அப்ளை பண்ணணும். தென் எய்டட் ப்ரோக்ராம் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு நீங்க எத்தனை அப்ளிகேஷன் வேணா நீங்க எல்லாமே ஃப்ரீ தான் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா, தென் 12th ரெஜிஸ்டர் நம்பர் வச்சுதான் நீங்க அப்ளை பண்ணணும். தென் அப்படி 5 daysக்குள்ள பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ரிசல்ட் பப்ளிகேஷன் 5 daysல நீங்க ரிசல்ட்ஸ் நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதான் மேண்டேட்டரி அவ்வளவு சொல்லியிருக்கிறது. நீங்க இதுல உங்க 12th ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுக்கு கோட் என்ட்ரி பண்ணி அக்ரி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து கேட்கும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு நீங்க எந்த ஷிஃப்ட், எந்த கோர்ஸ், என்ன குரூப் நீங்க எடுக்கிறீங்க, என்ன கோர்ஸ் அப்ளை பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும். தென் அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். சரிங்களா, அதுல ஜெண்டர், கம்யூனிட்டி, நேஷனாலிட்டி, டிரான்ஸ்போர்ட், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், மதர் டங்கு, ஸ்போர்ட்ஸ், ஆக்டிவிட்டி, ஆதார் நம்பரு, சரிங்களா, தென் ஸ்டூடெண்ட் ஆதார் நம்பர், லிமிட் குரூப், கேஸ்ட், ரிலிஜியன், மொபைல் நம்பர், ஸ்டூடெண்ட் மொபைல் நம்பர், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், தென் எம்இஎஸ் ஐடி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்கோம். சரிங்களா, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கு. நீங்க எங்க பிறந்தீங்க, என்ன எந்த ரீஜன்ல இருந்து வரீங்க, ஓகேங்களா, இதுல வந்து ஃபுல் டீடைல்ஸ் கேட்டிருக்கோம். அதுல நீங்க என்ட்ரி பண்ணணும். தென் அதுக்கப்புறம் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் என்ன, பர்மனன்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தென் அது ஒரு பேரண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, பேரண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் நீங்க வந்து 6, 7, 8, 9 நீங்க எங்க படிச்சிருக்கீங்க அது சொல்லி கொடுக்கணும். தென் 10th 11th 12th டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ் கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்க போட்டோஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து என்ன சைஸ்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்க வந்து 10th 11th 12th மார்க்ஸ், 10th and 12th மார்க்ஸ் டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நீங்க என்ட்ரி பண்ணலாம். தென் கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து பேமெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா, பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இதுதான் வந்து கொடுத்துருக்கிறது. சேம் அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு. நீங்க வந்து கோர்சஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்காங்க. நீங்க மோர் கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ற மாதிரி, அதுல வந்து மோர் கோர்ஸ் சூஸ் பண்ற மாதிரி இல்ல. இல்ல, ஒரு கோர்ஸ் தான் நீங்க டைம்ல பண்ற மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து அடிஷனல் நீங்க கோர்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். நீங்க இங்க ஃப்ரண்ட்லயே நீங்க என்ன கோர்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க டேரக்டாவே கொடுத்துடலாம். நீங்க எந்தெந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதான் வந்து அடிஷனலா செல்ஃப் ஃபைனான்சிங்க்கும் இதுக்குமே கொடுத்துருக்குறது. சரிங்களா, இப்போ டிஜி வைஷ்ணவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனால உங்களுக்கு எய்டட் கோர்சஸ் தனியா, செல்ஃப் ஃபைனான்ஸ் தனியா, தனித்தனியா உங்களுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. நீங்க செக் பண்ணி கரெக்டா பார்த்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 10 daysக்குள்ள நீங்க அப்ளை பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதனால அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்க டிஜி வைஷ்ணவால நீங்க கோர்சஸ் வந்து நீங்க வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து அப்ளை பண்ணலாம் இல்லையா? அப்பெல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரிசல்ட் வந்து தனியா அப்டேட் பண்ணி தனியாக காலம் கொடுத்துருக்காங்க. நீங்க ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் கூட நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க உங்க லாகின் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜ் போய் தகவல் டீடைல்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.